என்ன ப்ரோ திடீர்னு லேப்டாப்பு கையுமா உட்காந்துறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. சின்ன ஒரு அப்டேட் தான் நம்மளோட சேனலுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வேற லேட்டா போஸ்ட் பண்றேன். 31/10 எடுத்திருக்கேன். இந்த வீடியோ நான் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படிங்கறது எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் இப்பதான் போயிட்டு என்னோட எடிட்டிங்ல உள்ள ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பாக்குறப்ப இது மட்டும் கம்ப்ளீட் போடாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் போன மந்த்துக்குள்ள வீடியோ எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு எடுத்து பாக்குறப்ப இந்த வீடியோ மட்டும் பெண்டிங்ல இருந்துச்சு, கம்ப்ளீட் போடாம இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருக்கேன். எப்படி ஆச்சுன்னே தெரியல. அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்மளோட சேனலுக்கு வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது பேனர் அப்புறம் லோகோல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒர்க் தான் ரொம்ப கவனிச்சு பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லாவே. அப்புறம் ஒரு சில விஷயம்லாம் மண்டை பிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது நடக்குமா நடக்காதா, வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலேயே போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல்லாவே. பல சாஃப்ட்வேர், பல வெப்சைட் எல்லாத்தையும் போட்டு பெரட்டி எடுத்து ஒரு விஷயத்த ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது வரத்துக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஒரு 3 மணி நேரம் இதுலயே தான் உட்கார்ந்து இருந்தேன். தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இம்ரான் வேற பேசிக்கிட்டே இருந்தா தொணன்னு. அதுல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேலையில தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு அந்த வேலையை பக்காவா முடிச்சுட்டேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்த ரியாக்ஷன் தான் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு சரி ஓகே அப்படின்னு வந்துருச்சு. இந்த பேனருக்கு இவ்வளவு சீன் அப்படின்னு கேட்டாதீங்க. நிறைய குட்டி குட்டி அப்டேட் எல்லாம் பண்ணியிருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளவு டைம் ஆச்சு.